லக்ஷ்மி அவர்கிட்ட எந்த தொடங்குற ராகுல் காந்தியினுடைய கேள்வி எதன் அடிப்படையில் அமையுது அல்லது விமர்சனம் எங்கிருந்து தொடங்குதுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. வணக்கம். இது வரைக்கும் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா இது வந்து ஒரு டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர், அதாவது ஃபாரின் பாலிசி வெளியுறவு கொள்கையில் இவங்க மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயிலியர் அப்படின்னும் நமக்கு தெரிய வருது. நான் ஏன் வந்து டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறேங்கிறத விரிவாக சொல்லிடுறேன். பாகிஸ்தானை தனிமைப்படுத்தினோம். நீங்கள் மும்பை அட்டாக்கு பிறகு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களோட மிகப்பெரிய வெற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து பாகிஸ்தானை வந்து ஐசோலேட் பண்ணிட்டாரு, வந்து ப்ரூவ் பண்ணார் உலகத்தில் வந்து உலக நாடுகளுக்கு வந்து இவங்க கொடுத்த ட்ரெயினிங்கில் இவங்களோட கேம்ப்ஸில் ட்ரெயின் ஆன அந்த தீவிரவாதிகள் தான் வந்து எல்லையை தாண்டி வந்து இந்தியாவில் அந்த தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கிற அந்த ப்ரூஃபை வந்து உலக நாடுகளுக்கு கொடுத்தோம். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒபாமா இந்தியாவுக்கு வந்தபோது கூட பகிரங்கமாக சொன்னார், நீங்கள் வந்து உங்கள் எல்லைக்குள்ளே நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் கேம்ப்ஸ் நடத்துகிறீங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிறது ஒபாமா பகிரங்கமாக இந்தியா வந்திருந்தபோது சொன்னார். அதே மாதிரி நிறைய விஷயங்களில் நம்ம ஃபெயிலியர். இந்தியாவையும் பாகிஸ்தானையும் இன்றைக்கி சமமாக பேசுகிறாங்க. நம்ம அன்றைக்கி என்ன, பாகிஸ்தான் இஸ் அ டெரரிஸ்ட் ஸ்பான்சரிங் ஸ்டேட், இந்தியாங்கிறது இங்கே ரூல் ஆஃப் லா இருக்குது, இங்கே ஒரு பாராளுமன்றம் இருக்குது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் வந்து விச் இஸ் ஆன்சரபிள் டு த பார்லிமெண்ட், அந்த மாதிரி. ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரு தனி டிஸ்டிங்ஷன். இங்கே ரூல் ஆஃப் லா, இங்கே வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டோன்னா இங்கே இருக்கிற அரசாங்கம் வந்து அதை மதிக்கும், எல்லா அக்ரிமெண்ட்டும் மதிக்கும். ஆனால் அது வந்து ஒரு ரோக் ஸ்டேட், அது வந்து ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் கண்ட்ரி அப்படிங்கிறத அழகாக ப்ரூவ் பண்ணி ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். இன்னைக்கு அது ஹைஃபனேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அது திருப்பி அந்த ரீஹைஃபனேட் ஆகிருக்கு, ரெண்டுத்தையும் சமமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. யார், நம்ம பிரதமரோட நண்பர் டொனால்ட் ட்ரம்ப்பே அப்படி தான் பேசுகிறாரு. அவரோட எல்லா ஸ்டேட்மெண்ட்லேயும் வந்து இந்தியா பாகிஸ்தான், நான் அவங்கள வார்ன் பண்ணேன், நீங்கள் இந்த மாதிரி சண்டை போட்டிங்கன்னா உங்களோட நான் வந்து ட்ரேடு எந்த வியாபாரமும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டுத்தையும் ஒரே சமமாக அந்த நாடு, அந்த ஒன்று உதவாத ஒரு நாடையும் நம்மள மாதிரி ஒரு ஃபங்க்ஷனல் டெமோக்ரஸியையும் ஒன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க.